18வது நாள் மகாபாரத போர்ல சகுனியும் சகாதேவனும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. சகாதேவன் அவருடைய தெய்வீக சக்தியை பயன்படுத்தி சகுனியோட மனசுல ஓடிட்டு இருந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பாரு. அந்த விஷயம் என்னன்னா, சகுனி சகாதேவனோட கையால சாக தயாரா இருந்தாரு. சகாதேவன் சகுனி கிட்ட என்ன சொல்றாருன்னா, பீஷ்மர் வம்சத்தை அழிக்கணும்னு இருந்த உங்களுடைய எண்ணம் தான் நிறைவேறிடுச்சு. நான் உங்களுக்கு உயிர் பிச்சு தரேன், நீங்க காந்தார நாட்டுக்கு போய் ஆட்சி செய்யுங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா சகுனி அவர் பாண்டவர்களுக்கு செஞ்ச கொடுமைகளை நினைச்சு பாக்குறாரு. பீமன் சாப்பிட்ட உணவுல விஷம் வைக்க காரணமாக இருந்ததும் நான் தான். நீங்க அரக்கு மாளிகையில தங்கி இருக்கும் போது தீ வைக்க காரணமாக இருந்ததும் நான் தான். ஒரு வழியா பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்து இருக்கிறத என்னோட கண்களால பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாம கௌரவர்கள் அழிஞ்சதும் என்னோட கண்களால பார்த்துட்டேன். இந்த போர்க்காலத்துல நான் இறந்தாதான் எனக்கு தண்டனை கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சகுனி சகாதேவன் கிட்ட சொல்லுவாரு. அதுக்கப்புறமா சகுனி சகாதேவனு கடுமையா சண்டை போடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சகாதேவன் சகுனியை கொன்னுடுவாரு. சகுனியோட அப்பாவுக்கு செஞ்ச சத்தியத்தை நிறைவேற்றி போர்க்களத்துல அவரோட உயிரை திறப்பாரு.